ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ். மா கங்கா டூரிசத்தில் உஜ்ஜைன் யாத்திரையை நிறைவு பண்ணிட்டு மீண்டும் காஷியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். மா கங்கா டூரிசத்தில் குரூப் யாத்திரைகள் இல்லாமல் கஸ்டமைஸ்டு யாத்திரையும் பண்ணிகிட்ருக்கோம். வர இருக்கக்கூடிய இந்த நாட்களில் 3 விதமான ஃபேமிலியிலேருந்து நம்மளுக்கு கஸ்டமைஸ்டு யாத்திரைக்காக வர இருக்காங்க. அவங்களுக்காக மீண்டும் காஷியை நோக்கி பயணம். மீண்டும் காஷிக்கு வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இந்த மாதிரியான நல்ல உள்ளங்களுக்கு கோடான கோடி நன்றி. விஸ்வநாதருக்கு நன்றி. குறிப்பாக இந்த யாத்திரையை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த யாத்திரையில் ஒரு சீனியர் சிட்டிசன் அம்மா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க 80+. பொதுவாக சீனியர் சிட்டிசனோட பயணம் பண்ணும்போது நிறையா லேர்னிங் ப்ராசஸ் நமக்கு இருக்கும். அவங்களுடைய அந்த பர்சிவரன்ஸ், அவங்களுடைய அந்த விடாமுயற்சியும், கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தாகமும் மேலும் நமக்கு ரொம்ப உத்வேகத்தை கொடுக்கும். இந்த பணியை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தோம். நைட்டு 1 மணி வரைக்கும் கண்டினியூஸாக காலையில் போய் கங்கா ஸ்நானம், அதுக்கப்புறம் பிண்ட பிரதானம், தொடர்ந்து விஸ்வநாதம். ஏன்னா அவங்க ஒரு நாள் தான் பிளான் பண்ணி வந்திருந்தாங்க காஷிக்கு. விஸ்வநாதர், அன்னபூர்ணி, விசாலாட்சி தரிசனம், கங்கா ஆரத்தி, மித்த ஆலயங்கள் எல்லாம் பார்த்துட்டு, காலபைரவர் பார்த்துட்டு திருப்பி ரூமுக்கு வர்றதுக்கு நைட்டு 12:30 to 1 o'clock. அவங்க வீக்கெண்டில் வேற வந்திருந்தாங்க. அதனால் ஃபுல் க்ரௌட் இருந்தது. ஒரு இடத்த கூட ஸ்கிப் பண்ணாமல் கூட்டிகிட்டு போன எல்லா இடத்துக்கும் மனசில் வைராக்கியத்தோட பகவானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்த அம்மாவை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்தையும் காமிச்சதோடைய சந்தோஷம் அலாதியானது. யாத்திரைக்கு எதுவுமே தடை இல்லை. நீங்களும் வீட்டில் இருந்தே பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருங்க. வீட்டில் இருந்து உங்கள் இஷ்ட பகவானை கேட்டுகிட்டே இருங்க. வீட்டில் இருந்து சொல்லிகிட்டே இருங்க, காஷி காஷி காஷி, கங்கா கங்கா கங்கா, விஸ்வேஸ்வர விஸ்வேஸ்வர விஸ்வநாதா. சீக்கிரமாக உங்களுக்கு வேணுங்கிற யாத்திரைகள் எல்லாமே கைகூடட்டும். எதுக்காக காஷி கங்கா விஸ்வநாத் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, காஷி ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்தாலே இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை க்ஷேத்ராடங்களுக்கும் போன பலன் புண்ணியம் கிடைக்குது. அதனால் காஷி கங்கா விஸ்வநாதர்னு சொல்லும்போது நீங்கள் இந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அத்தனை யாத்திரைக்கும் போன பலன் புண்ணியம் கிடைக்கும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ்.